தொடர்ந்து அலங்காநல்லூரில் இருக்கும் நமது செய்தியாளர் செம்மலிடம் பேசலாம். செம்மல், இடைவேளைக்கு முன்பாக நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பேசுகிற போது அங்கே மதிய உணவு விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. தற்போது இருக்கக்கூடிய அங்கே சூழல் என்னவாக இருக்கிறது? மதிய உணவை முடித்துவிட்டு மீண்டும் தொடர் முழக்க போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள், கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல சிறுவர் சிறுமிகள், நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அந்த அடிப்படையில் நிறைய சிறுவர் சிறுமிகள் மிக ஆர்வமாக வந்து இங்க பேச தொடங்கியிருக்கார்கள். அப்படி ஒரு சிறுமி நம்ம இருக்கிறார். பாப்பா, நேத்துல இருந்து பேச சொல்லிட்டு இருக்கேன், என்ன பேசணும் உனக்கு? அலங்காநல்லூரோட அடையாளமே ஜல்லிக்கட்டு தான். அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு தான் சொல்லுவாங்க. நான் 4 நாளா ஸ்கூலுக்கு போகாம இங்க போராட்டத்துக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அவசர சட்டம் வேணும், நடைமுறை சட்டம் தான் வேணும். ஜல்லிக்கட்டை பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நீங்க பாத்திருக்கோம். நான் நேர்ல பார்த்ததில்ல, டிவில இந்த மாதிரி பார்த்திருக்கேன். அவசர சட்டம் வேணாம், நிரந்தர சட்டம் வேணும்னு யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா தான். அப்போ ஜல்லிக்கட்டை ஏன் பார்க்கணும்னு ஆசையா இருக்கீங்கம்மா நீங்க? ஏன்னா அது வந்து வீரமான விளையாட்டு. நாங்க எங்க சொந்தக்காரங்க நிறைய பேரு அதுல கலந்துக்குவாங்க. அதனாலதான் நம்ம ஜல்லிக்கட்டை பார்க்க ஆசைப்படுறோம். இப்படி சிறுவர் சிறுமி உள்ள பல தரப்பினரும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டே வருகிறார்கள். நிறைய பெண்கள் இங்கு பேச விருப்பப்படுகிறார்கள். நம்மோடு நாம் தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் கார்த்திகேயன். பல பெண்களும் இங்கு விருப்பம். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். 4 கால் கொண்ட காளைகளுக்காக 2 கால் கொண்ட எங்க ஊர் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். இது எல்லாரோட தீர்ப்பு. ஜல்லிக்கட்டுக்கும் அலங்காநல்லூருக்கும் என்னமா தொடர்பு? ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வார்த்தை தான் சார் அலங்காநல்லூருக்கே அடையாளம். அதனால எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். உங்களுக்கு அலங்காநல்லூர்ல மட்டும் ஜல்லிக்கட்டு நடக்கணுமா, இல்ல தமிழ்நாடு முழுவதும் நடக்கணுமா? உங்களோட அடிப்படை கோரிக்கை என்னமா? எல்லா ஊர்லயுமே மக்கள் இதுக்காக போராடிட்டு தான் சார் இருக்காங்க. அவங்க மனசு நிறைவடைகிற வரையும் எல்லா இடத்துலயுமே ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த 3 ஊர்லயுமே கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கணும். அது மட்டும் இல்லாம எத்தனையோ மாவட்டங்கள்லயும் இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இது தீர்வு கிடைச்சாகணும். தமிழகம் முழுவதும் ஒரு தடையற்ற நிபந்தனையற்ற ஜல்லிக்கட்டு வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீ என்னடா பேச போற குட்டிமா? என்ன பேச போற? என்ன பேச போறீங்க? ஜல்லிக்கட்டு வேணுமா? சரி. இப்படி பிஞ்சுகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த கோரிக்கை மிக வீரியமாக இறங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அலங்காநல்லூரில் இருக்கும் பெண்களின் உதடுகளில் தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது. உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு ரீதியாக பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். காளைகளை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள்? காளைகள் பராமரிப்பில் இந்த பெண்களுடைய பங்களிப்பு அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஜல்லிக்கட்டு காளைகளுடைய பராமரிப்பில் இவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? நாம் அவர்களிடமே நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், உங்க கேள்வியை பற்றி அவர்களிடமே நாம் நேரடியாக கேட்கலாம். நான் வரேன். யார் பேசுறீங்க நீங்க? வரேம்மா. காளைகளுக்கும் உங்களுக்கும் வீட்டில் சண்டையிலிருந்து வருகிற மாணவர்களுக்கு பிரஸுக்கு மட்டுமே டியூட்டியில முன்னாடி பேசுங்க. வெளியே பிரதான வேலை நம்ம இலக்கு, நம்ம கிராமம் பதிவு செய்த கிராம இளைஞரை போங்க. 4 பேர் போங்க. காலைக்கு மாதத்துக்கு தோராயமா எவ்வளவு செலவாகும்? ஒரு நாளைக்கு 300 ரூபீஸ் சார். அப்ப மந்த்லி 9000 ரூபாய் ஒரு காலைக்கு மட்டும் செலவு பண்ணுவீங்களா? காளைய ஜல்லிக்கட்டு இல்லாம வேற என்ன மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு பயன்படும்? மாடு வந்து உழவுறதுக்கு பயன்படுது, விவசாயத்துக்கு பெரும் பயன்படுது. மாடு வளர்க்கறதுனால மாடு வளர்க்கறது மட்டும் அவங்களோட கிடையாது, ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் மாடு பயன்படல. எல்லா விதத்துக்கும் விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மாடுதான் பயன்படுது. அவங்க உழவுறதுக்கு அதுல கிடைக்கிற ஒரு பால்ல இருந்து அது போற சாணம் முதற்கொண்டு எல்லாமே வந்து
விவசாயத்துக்கு பயன்படுது. பால் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படுற மாடு பயன்படுதுன்னு சொல்றீங்க. இல்ல, ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே மாடு பயன்படுது. முக்கியமா பார்த்தா ஃபார்மருக்கு முக்கியமா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இப்ப ஒரு ஃபார்மர் இருக்காங்கன்னா அவங்க இப்பதான் வந்து மாறி எலக்ட்ரானிக்கல் வந்திருக்கு. ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே மாடை வச்சுதான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மாடை உழவு ஆரம்பிக்கிறதுல இருந்து அதை மாடை உழவுக்கு விடுறது, அது போற சாணத்துல இருந்து எல்லாமே அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உரமா யூஸ் ஆகும். அது மூலமா தான் விவசாயமே ஆரம்பிக்குது. சோ மாடுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமா தேவைப்படுது. ஜல்லிக்கட்டு என்கிற அந்த ஒற்றை விடயத்தோடு முடிவது கிடையாது. ஜல்லிக்கட்டோடு தொடர்புடைய பல்வேறு விஷயங்கள், அவர்களுக்கு விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இங்கு இருப்பதாக அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் வாழ்வியலோடு தொடர்புடைய ஒரு விளையாட்டாக இருக்கிறது. நாம் இங்க பேசலாம். இப்ப ஒரு மாடு வளர்த்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்? கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் செலவாகுன்றாங்க. அவ்வளவு செலவு பண்ணி மாடு வளர்த்துறீங்கன்னா என்ன காரணத்துக்காக வளர்த்துறீங்க? வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமா? ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக வேண்டிய அந்த காளைகளை வளர்க்குறாங்க. அது வந்து காளைகளை வந்து வளர்க்குறது வந்து எங்க குலதெய்வமே முதல் அதைத்தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு வளர்க்குறாங்க. ஒரு காளைகள் வளர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு தீனி வாங்கி போடுறாங்க. அந்த காளைகள் வந்து வாடிவாசல்ல வந்து திறந்து விட்டாதான் அந்த ஒரு சல்லேட் நடக்கிறதுக்கு அது ஒரு அனுமதி மாதிரியே இருக்கு. எங்களுக்கு சல்லேட் வந்து பாரம்பரியமா நடந்தே ஆகணும். என்ன வந்தாலும் சரி, நாங்க சல்லேட் வாடிவாசல் திறந்தா தான் வீட்டு வாசல் திறப்போம். ஜல்லிக்கட்டுக்கு நிறைய ஐதீகம் எல்லாம் சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு நடந்தாதான் இது நடக்கும், ஜல்லிக்கட்டு நடந்தா அது நடக்கும். அப்படி இந்த கிராமத்துல என்ன மாதிரி நம்பிக்கைகள் இருக்கு? என்ன மாதிரி நம்பிக்கைன்னா, எங்க ஊர்ல சல்லேட்டு கட்டி அப்ப இருந்தே கட்டிய பழக்கம். எங்க ஊர்ல அலங்காநல்லூர் வந்து பேர் போனது. பெங்களூர் அருதி போய் வந்து அலங்காடுறா ஜல்லிக்கட்டுற ஊரா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வரோம். நாங்க இங்க இருந்து டெல்லி அருதி அது போயிருக்கு. அப்படின்னு இருக்கையில அலங்காநல்லூர் வந்து ரொம்ப ஒரு உறுதியான மண்ணு. சல்லேட்டு கட்டணும்னா ஒரு உறுதியான சல்லேட்டு கட்டணும் நாங்க பேசுறோம். இப்படி இவர்கள் வாழ்வியலோடு தொடர்புடைய மிக நெருக்கமான ஒரு விளையாட்டாக ஜல்லிக்கட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது கார்த்திகேயன். இதனால் தான் இந்த போராட்டம் மிக முக்கியமான ஒரு போராட்டமாக, வீரியம் பெற்ற ஒரு போராட்டமாகவும் மாறி இருப்பதை நம்மால் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு இந்த காளை வளர்ப்பு பற்றி நாம் பார்த்தோம். இளைய தலைமுறை, இப்போ இருக்கிற தலைமுறை பற்றிருக்கலாம். இப்போ உங்க அம்மா காலத்துல அவங்க எல்லாம் ஜல்லிக்கட்டு மாடுகள் வச்சிருப்பாங்க. அடுத்த கட்டங்கள்ல நீங்க வெவ்வேறு விஷயங்கள்ல டெக்னாலஜிக்கல் மற்ற விஷயங்கள்ல போயிட்டீங்க. இருந்தாலும் இந்த மாடு மேல இங்க இருக்கிற இளம் பெண்களுக்கு இவ்வளவு ஆர்வம் வர்றதுக்கு என்ன காரணம்? இது வீர விளைஞ்ச மண்ணு சார். இது வீர விளைஞ்ச மண்ணு. மதுரையில வந்து எனக்கு என்ன சொல்றது தெரியல. அலங்காநல்லூர்ல வந்து எப்பயுமே இது பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கிறது. எங்க உரிமையை எப்பயுமே விட்டு கொடுக்க முடியாது. தமிழர்ன்ற அந்த உணர்ச்சி வந்து எங்களுக்கு சொல்ல தெரியல எனக்கு எப்படின்ட்டு. ஆனா பெண்கள் இதுல முக்கியமா இறங்கி இருக்கோம்னா அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தமிழன்ற வீரம் தான். தேங்க்யூ. உணர்வு ரீதியான ஒரு விஷயமாகவும் அவர்கள் இதை பார்ப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.